ஒரு யூடியூப் சேனல் நடத்திட்டு இருக்கிறேன், சப்ஸ்கிரைபர்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக வந்துகிட்டு இருக்கிறாங்க. உண்மையிலேயே என்னுடைய சேனல் வந்து எதிர்காலத்தில் நல்ல வளர்ச்சி அடையுமா, இதை வந்து லாபகரமாக நடத்த முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்களுக்குள்ளே இருக்கலாம். அல்லது ஒருவேளை ஒரு புது சேனல் ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் எனக்குள்ளே இருக்குது. ஆனால் உண்மையிலேயே அதை ஆரம்பித்து நடத்துறதுக்கான ஸ்பேஸ், இடம் இருக்குதா அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்களுக்குள்ளே இருக்கலாம். ஏன்னா இந்த யூடியூப் சேனல் நிறைய சேனல் இருக்குது, நிறைய பேர் ஏற்கனவே ஆரம்பித்தாச்சு. இன்னும் வந்து என்னால் ஆரம்பித்து அதை வளர்க்க முடியுமா அப்படிங்கிற ஒரு சில கேள்விகள் இருக்கலாம். இந்த வீடியோவில் அதற்கான பதிலை தான் நம்ம பார்க்க போகிறோம். யூடியூப் சம்மந்தப்பட்ட ஒரு சில தகவல்கள், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து நான் இந்த வீடியோவில் காட்ட போகிறேன். இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸை பார்க்கும்போது உங்களுக்கே யூடியூப் அப்படிங்கிறது இன்னும் எப்படி நல்லா பலன் கொடுக்கக்கூடிய ஒரு முயற்சியாக இருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். ஐத்தமிழ் டெக் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஃபஸ்ட்டு அனலிட்டிக்ஸை உங்களுக்கு காட்டுறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு தெளிவுபடுத்துகிறேன். கூகுள் அப்படிங்கிறது அடிப்படையில் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கம்பெனி, ஓகேவா? அவங்களுக்கு வருமானம் அப்படிங்கிறது அட்வர்டைஸ்மெண்ட் மூலமாக வருது. இப்போ நமக்கு கூகுள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆல்ஃபா அப்படிங்கிற ஒரு கம்பெனிக்கு கீழே இருக்குது. இந்த ஆல்ஃபா அப்படிங்கிற கம்பெனிக்கு கீழே தான் கூகுள் இருக்குது. இந்த ஆல்ஃபா அப்படிங்கிற கம்பெனிக்கு கீழே தான் யூடியூப் இருக்குது. இதில் இந்த கூகுள் அண்ட் யூடியூப் இந்த ரெண்டுலேயுமே வந்து மற்ற நபர்கள் வந்து அட்வர்டைஸ்மெண்ட் போடுறாங்க இல்லையா, அது மூலமாக வரக்கூடிய அந்த வருமானம் அப்படிங்கிறது ஆல்ஃபா அப்படிங்கிற அந்த பேரண்ட் நிறுவனத்துக்கு ரொம்ப முக்கியமான ஒரு வருமானம். இதில் இந்த மொத்த வருமானத்தில் யூடியூப் வந்து எத்தனை பர்சன்டேஜ் கான்ட்ரிபியூட் பண்ணுது, அதாவது பல விதங்களில் வருமானம் வந்துட்டு இருக்குது. இதில் அந்த யூடியூப்பில் இருந்து மட்டும் ஒவ்வொரு வருஷமும் எவ்வளவு கான்ட்ரிபியூஷன் கிடைச்சிட்ருக்குது, எந்த மாதிரி அதனோட பெர்சன்டேஜ் அதிகமாகிட்டு இருக்குது அப்படிங்கிறத உங்களால் வந்து இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் பார்க்க முடியும். ஸோ 2017 மொத்த வருமானத்தில் யூடியூப்லேருந்து மட்டும் வந்த வருமானத்தினுடைய பெர்சன்டேஜ் எவ்வளோன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா 7.3% தான். அதுவே நம்ம கொஞ்சம் பின்னாடி வரோம் அப்படின்னா 2020 வந்து பார்த்திங்க அப்படின்னா யூடியூப் மூலமாக ஆல்ஃபா அப்படிங்கிற நிறுவனத்துக்கு கிடைச்ச வருமானத்தினுடைய பர்சன்டேஜ் 10.9%. அதில் அப்படியே இன்னும் கொஞ்சம் பின்னால் 2024க்கு நம்ம வரும்போது அது இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக உயர்ந்து 2024 யூடியூப்லேருந்து ஆல்ஃபாவுக்கு கிடைக்கிற மொத்த வருமானம் 13.66%. இது எதை காட்டுது அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக யூடியூப் அப்படிங்கிறது இந்த ஆல்ஃபா அப்படிங்கிற நிறுவனத்தினுடைய ரொம்ப முக்கியமான வருமானம் கொடுக்கக்கூடிய ஒரு ஆப்பாக இருக்குது. அது கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமான வருமானத்தை கொடுக்கக்கூடிய ஒரு இடமா மாறிக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறது இது காட்டுது. பொதுவாக ஒரு கம்பெனியில் எந்த ஆப்பிலேருந்து அதிகமான வருமானம் கிடைக்குதோ அந்த ஆப்பில் அதிகமாக கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்க, அதை வளர்க்குறதுக்கு அதிகமான முயற்சி எடுப்பாங்க. இப்போ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா யூடியூப்பில் கொஞ்சம் கொஞ்சமாக அதனுடைய வருமானத்தினுடைய பெர்சன்டேஜ் வந்து அதிகமாகிட்டு இருக்குது. அதுக்கு காரணம் என்னன்னு சொல்லி பார்த்திங்க அப்படின்னா யூடியூப்பில் வந்து கான்டென்ட் கிரியேட் பண்ணக்கூடிய எண்ணிக்கை அதிகமாகிட்டு இருக்குது. அது மூலமாக வந்து பணம் சம்பாதிக்கிறவங்களுடைய எண்ணிக்கையும் அதிகமாகிட்டு இருக்குது. அதனால தான் மொத்த வருமானத்தில் இதனுடைய பங்கும் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாகிட்டு இருக்குது. அடுத்தது நீங்கள் பார்க்க போகிற ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் 2025 ஜனவரி, அதாவது போன மாதம் வரைக்கும் உள்ள கணக்குப்படி இந்த உலகத்தில் வந்து எந்த சோஷியல் மீடியா ஆப்பில் வந்து அதிகமான யூசர்ஸ் இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு கணக்கு நீங்கள் பார்க்க போகிறீங்க. அந்த கணக்குப்படி முதல் இடத்துல வந்து ஃபேஸ்புக் இருக்குது, ரெண்டாவது இடத்துல யூடியூப் இருக்குது. ஸோ இந்த நம்பர்ஸ் எல்லாமே வந்து மில்லியன்ஸில் இருக்குது. ஸோ ஃபேஸ்புக் முதல் இடத்துல 3070 மில்லியன் யூசர்ஸ் வந்து அதில் இருக்காங்க. யூடியூப் வந்து பார்த்திங்கன்னா 2530 மில்லியன் யூசர்ஸ் வந்து யூடியூப்பை பயன்படுத்திகிட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த கணக்குப்படி பார்க்கும்போது நமக்கு ஃபேஸ்புக் வந்து யூடியூப்போட மேலே இருக்குது. அதுக்கு ஒரு காரணம் என்ன அப்படின்னா நமக்கு யூடியூப் அப்படிங்கிறது எக்ஸ்க்ளூசிவாக வீடியோக்காக மட்டும் உள்ளது. ஆனால் ஃபேஸ்புக் அப்படிங்கிறது வெறுமனே வீடியோக்காக மட்டும் உள்ளதில்லை. ஃபேஸ்புக்கில் வந்து பார்த்திங்கன்னா மக்கள் வந்து டெக்ஸ்ட்டு ஷேர் பண்ணுவாங்க, பிக்சர் ஷேர் பண்ணுவாங்க, மீம் ஷேர் பண்ணுவாங்க, வீடியோ ஷேர் பண்ணுவாங்க. இந்த மாதிரி எல்லாமே அதில் இருக்குது அப்படிங்கிறனால அதனால கூட கொஞ்சம் பேர் அதில் இருப்பாங்க. ஆனால் நமக்கான யூடியூப் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது வெறுமனே வீடியோ மட்டும்தான். ஆனால் அந்த வீடியோ மட்டும் அப்படிங்கிற அந்த பிளாட்ஃபார்மை மட்டும் வச்சுக்கிட்டே யூடியூப் வந்து ஃபேஸ்புக் அடுத்ததாக 2வது இடத்துல இருக்குது அப்படிங்கிறது உண்மையிலேயே யூடியூப் ஒரு ஸ்ட்ராங்கான இடத்துல இருக்குது அப்படிங்கிறதுக்கான ஒரு அறிகுறி தான். ஆனால் அதே நேரத்தில் நான் இன்னொரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் 2024 உள்ளது காட்டுறேன். இதுபடி எந்த வெப்சைட்டை வந்து மக்கள் அதிகமாக விசிட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ எத்தனை யூசர்ஸ் இருக்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு பக்கம், யூசர்ஸ் எத்தனை பேர் வேணாலும் இருக்கலாம், ஆனால் ரெகுலராக விசிட் பண்ணுறாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும் பொழுது எந்த வெப்சைட்டை வந்து மக்கள் அதிகமாக விசிட் பண்ணி பார்த்துருக்குறாங்க அப்படிங்கிற அடுத்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் உங்களுக்கு காட்டுறேன். அது உங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். இதில் வந்து நம்பர்ஸ் வந்து பில்லியன்ஸில் இருக்குது. Google.com 136 பில்லியன் பீப்புள் வந்து அதை விசிட் பண்ணியிருக்கிறாங்க.
ரெண்டாவது இடத்துல பாருங்கள் youtube.com இருக்குது. 72.8 பில்லியன் மக்கள் வந்து அதை விசிட் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கு அடுத்த இடத்துல தான் facebook.com வருது. அதுக்கு அடுத்த கீழே நிறைய வெப்சைட்ஸும் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா முதல் 2 இடத்துல கூகுள் அண்ட் யூடியூப் இந்த ரெண்டுமே இருக்குது. இந்த ரெண்டுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ஃபா அப்படிங்கிற கம்பெனியோடது. இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கூகுளில் போய் ஒருத்தர் வந்து ஒரு விஷயத்தை தேடுறாங்க அப்படின்னா முன்னாடிலாம் பெரும்பாலும் வெப்சைட் காட்டும். ஆனால் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கூகுளில் ஒருத்தர் ஒரு விஷயத்தை தேடுறாங்க அப்படின்னா நிறைய வீடியோஸே அதில் வந்து காட்டுது. என்னுடைய சேனலுக்கே வந்து கூகுளில் சர்ச் பண்ணி அது மூலமாக வந்து வீடியோ பார்க்க வர்றவங்களுடைய எண்ணிக்கை இருக்குது. இதில் வந்து யூடியூப் அப்படிங்கிறது கூகுள் அந்த ஒரே கம்பெனியை சேர்ந்தது அப்படிங்கிறனால நீங்கள் வந்து ஒரு வீடியோவை யூடியூப்பில் போடும்போது மக்கள் யூடியூப்பில் போய் சர்ச் பண்ணியும் அந்த வீடியோவை கண்டுபிடிக்கிறாங்க. அதில் உண்மையிலேயே ஒரு நல்ல தகவல் இருந்துச்சு அப்படின்னா அந்த தகவலை வந்து யூடியூப் அழகாக ரீட் பண்ணி வச்சுருக்குது. ஒருத்தர் கூகுளில் போய் அதை தேடும் போதும் நீங்கள் கொடுத்துருக்கிற தகவல் வந்து சரியான தகவலாக யூடியூப்பில் இருக்கும் அப்படின்னா அந்த யூடியூப்பில் இருக்கிற வீடியோவை கொண்டு போய் கூகுளில் கூட கொண்டு போய் வந்து காட்டுது. ஏன்னா ரெண்டும் ஒரே கம்பெனி அப்படிங்கிறனால ரொம்ப ஈஸியாகவே வந்து ஒன்றுக்கு ஒன்று என்ன செய்ய முடியும், இன்டகிரேட் பண்ணிக்க முடியும். அப்போது உலகத்திலேயே அதிகமான மக்கள் பயன்படுத்தக்கூடிய முதல் 2 சர்ச் இன்ஜின் இதில் வந்து உங்களுடைய வீடியோவை மக்கள் கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு இடத்துல நீங்கள் வந்து வீடியோவை போடுறீங்க அப்படிங்கிறது உண்மையிலேயே எந்த அளவுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படிங்கிறத பாருங்கள். இப்போ நம்ம வீடியோ போடலாம், ஆனால் வீடியோ பார்க்குறதுக்கு ஆள் இருக்கணுமே. அப்போ நம்ம ஒரு பிளாட்ஃபார்மில் கொண்டு போய் ஒரு வீடியோவை போடுறோம் அப்படின்னா அந்த பிளாட்ஃபார்மில் வந்து நம்மளுடைய வீடியோவை கொண்டு போய் பல கோடி மக்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பொட்டன்ஷியல் இருக்கணும். ஸோ அந்த பொட்டன்ஷியல் வந்து யாருக்கிட்ட இருக்குது அப்படின்னா கூகுள் கிட்ட, யூடியூப் கிட்ட இருக்குது. அப்படிங்கும்போது அப்போ அதில் வந்து நம்ம ஒரு தரமான வீடியோவை போட்டோம் அப்படின்னா அது கண்டிப்பாக வந்து சரியான வியூவர்ஸை போய் சேரும். அதை சேர்க்கறதுக்கான வேலையை செய்கிறதுக்கான அந்த பேக்ரவுண்ட், அந்த பேக்கப் வந்து இவங்ககிட்ட இருக்குது அப்படிங்கிறத நம்மளால் புரிந்து கொள்ள முடியும். இவ்வளவு நேரமும் நம்ம காமனான ஒரு சில ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் நம்ம பார்த்தோம். இனிமேல் வந்து யூடியூப் ப்ளஸ் இந்தியா, அந்த யூடியூபும் இந்தியாவும் சார்ந்து ஒரு சில முக்கியமான தகவல்களை பார்க்க போகிறோம். இது உண்மையிலேயே உங்களுக்கு மிகப்பெரிய ஆச்சரியத்தை கொடுக்க போகுது. ஹே, இது வரைக்கும் இந்த வீடியோ பார்த்துட்டிங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லி அர்த்தம். அப்படின்னா என்னோடய சேனலில் இருக்கிற மற்ற வீடியோஸும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நம்ம கண்டினியூ பண்ணலாம். யூடியூப்பை அதிகமாக பார்க்குற மக்கள் எந்த நாட்டில் இருக்கிறாங்க தெரியுமா? இந்தியாவில் இருக்கிறாங்க. இந்தியா தான் யூடியூப் பார்க்குற அதிகமான மக்கள் இருக்கிற இடத்துல முதல் இடத்துல இருக்குது. யூடியூப் ஆரம்பித்த அந்த நாடு அமெரிக்காவே பார்த்தீங்கன்னா 2வது இடத்துல தான் இருக்குது. ஸோ இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன் தெரியுமா? யூடியூப்காரங்களுக்கு தெரியும் இந்தியாவில் இருந்து தான் யூடியூப்பை அதிகமான பேர் பார்க்குறாங்க. அதாவது கிட்டத்தட்ட டோட்டலாக உலகத்தில் எல்லாரும் யூடியூப் பார்க்குறாங்கல்ல, அதில் கிட்டத்தட்ட 50% வியூஸ் வந்து யூடியூபுக்கு இந்தியாவிலேருந்து தான் வருது. அப்போ எந்த அளவுக்கு வந்து இந்தியா ரொம்ப முக்கியமான ஒரு நாடாக யூடியூபுக்கு இருக்குது. ஒரு இந்தியாவை வந்து யூடியூபுடைய சிஇஓ வந்து நியமிச்சிருக்காங்க அப்படின்னா சும்மா நியமிக்கலை. ஏன்னா இந்தியா அப்படிங்கிறது யூடியூபுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான நாடு. நான் சொல்ல போகிற இந்த தகவல் உங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் இதை யூடியூப்பில் பார்த்துருப்பீங்க. நிறைய வெளிநாட்டுக்காரங்க இந்தியாவுக்கு வந்து விளாக் பண்ணுறதுக்கு வராங்க, பார்த்துருக்கீங்களா? நிறைய விளாகில் பார்த்தீங்க அப்படின்னா நான் சென்னையில் போய் இதை சாப்பிட்டேன், நான் வந்து திருச்சியில் அப்படி நடந்து போனேன் அப்படின்னு சொல்லி எங்கேயோ தெருவில் அங்கேயும் இங்கேயும் நடந்து போயிட்டு இந்தியா ஃபுல்லாக நிறைய இடங்களில் போயிட்டு இந்த விளாக்லாம் நிறைய போடுறாங்க. ஏன் இந்த வெளிநாட்டுக்காரங்கள்லாம் நிறைய பேர் இந்தியாவில் வந்து விளாக் போடுறாங்க அப்படின்னு சொல்லி கவனித்து பார்த்துருக்கீங்களா? உண்மையிலேயே வந்து வெளிநாட்டுக்காரங்களுடைய சேனலை வளர்க்குறதுக்கான ஒரு ட்ரிக் அவங்க கண்டுபிடிச்சி வச்சுருக்கிற ஒரு ட்ரிக் என்ன தெரியுமா? இந்தியாவில் போய் ஒரு விளாக் எடுத்து 4 இடத்துல சுற்றி பார்த்து போட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்னா அந்த சேனல் வளர்ந்துடும். ஸோ வெளிநாட்டுக்காரன் சும்மா கேமராவை தூக்கிட்டு வரல, அவன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸை பார்த்துட்டு தான் கேமராவை தூக்கிட்டு வர. அப்போ இங்கே உள்ள மக்கள் பாருங்கள், வெளிநாட்டுக்காரர் ஒருத்தர் சென்னையில் வந்து சாப்பிட்டதை பாருங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டோம்னே நம்ம கும்மி அடித்து நம்ம ஆட்கள் உழுந்து போய் அந்த வீடியோவெல்லாம் பார்க்குறாங்க. ஸோ அந்த அளவுக்கு பல வெளிநாட்டுக்காரங்களுக்கே வந்து இந்தியாவில் நம்ம போனோம் அப்படின்னா நம்முடைய சேனலை வளர்த்துடலாம், அந்த அளவுக்கு வந்து மக்கள் பார்க்குறாங்க அப்படிங்கிறது புரிஞ்சனால தான் பல நபர்கள் வந்து இந்த டாக்டிக்ஸை பயன்படுத்துகிறாங்க. அடுத்ததாக நிறைய யூடியூப் சேனல் இருக்குல்ல, இதில் எந்த சேனல் வந்து நல்லா ஓடிக்கிட்டு இருக்குது? ஒரு ஃபஸ்ட்டு சேனல் வந்து என்னென்ன சேனல் இருக்குதுன்னு சொல்லி பார்த்துடலாமா? மொத்தம் 10 சேனல் இதில் இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3 சேனல் வந்து இந்தியாவை சேர்ந்த சேனல். டி சீரீஸ், செட் இண்டியா, சி மியூசிக். முதல் 10 இடத்துல இருக்கிற சேனலில் 3 சேனல் இந்தியா சேனல் இருக்குது. அடுத்ததாக ஜனவரி 2025 எந்த சேனல்கள் அதிகமாக பார்க்கப்பட்டிருக்குது அப்படிங்கிற அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸை நீங்கள் இப்போ பார்க்குறீங்க. இதில் பாருங்கள், இதில் இருக்கிற சேனலில் எத்தனை சேனல் இந்தியா சேனல் இருக்குதுன்னு சொல்லி பாருங்கள். இதில் பார்த்தீங்கன்னா வாவ் கிட்ஸ் இந்தியா சேனல், டி சீரீஸ் இந்தியா சேனல், செட் இண்டியா இந்தியா சேனல், வாவ் கிட்ஸ் காமெடி இந்தியா சேனல், சோனி சாப் இந்தியா சேனல். 2025 ஜனவரி 2 மாதத்துக்கு முன்னாடி உள்ள ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இது.
இதில் உலகம் முழுக்க அதிகமாக பார்க்கப்பட்ட சேனலில் முதல் 10 இடத்துல உள்ள சேனலில் 5 சேனல் இந்தியா சேனல். ஸோ இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் மூலமெல்லாம் நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய ரொம்ப அடிப்படையான உண்மை என்ன அப்படின்னா, இந்த யூடியூப் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான எதிர்காலம் இந்தியாவில் இருக்குது. கண்டிப்பாக யூடியூப் எதிர்காலத்தில் இன்னும் நல்லா வளரும். இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ தான் டிஜிட்டல் ட்ரெண்ட் அப்படிங்கிறது பரவிட்டு இருக்குது. இந்தியாவில் இப்போ தான் மக்கள் டிஜிட்டலை யூஸ் பண்ண பழகிட்டு இருக்கிறாங்க. உலகத்திலேயே அதிகமான டிஜிட்டல் பாப்புலேஷன்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, யார் அதிகமாக டிஜிட்டல் டிவைசஸ் யூஸ் பண்ணுறா அப்படிங்கிறத பார்க்கும்போது சைனா முதல் இடத்துல இருக்குது, இந்தியா 2வது இடத்துல இருக்குது. இதில் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்தியாவில் இன்னமும் கூட ஒரு 60% வரைக்கும் தான் அதிகபட்சம் இந்த டிஜிட்டல் அப்படிங்கிறது சேச்சுரேட் ஆகிருக்குது. இன்னும் ஒரு பெரிய குரூப் பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் டிஜிட்டல் சேச்சுரேட் ஆகலை. இன்னும் அந்த டிஜிட்டல் ட்ரெண்ட் அப்படிங்கிறது இந்தியாவில் வளர்ந்து கொண்டே இருக்குது. இன்னும் பல நபர்கள் ஒவ்வொரு நாளும் புதிதாக இந்த யூடியூப்னா என்ன, எப்படி யூடியூப்பில் பார்க்குறது அப்படிங்கிறதெல்லாம் புதுசாக கற்றுக்குறாங்க. அதுபோல குழந்தைகள் வளர்ந்து அவங்க பெரியவங்களாக வரும்பொழுது அவங்களும் என்ன செய்கிறாங்க, இந்த டிஜிட்டல் யூஸ் பண்ணுறவங்களாக மாறுறாங்க. ஸோ அட்லீஸ்ட் இன்னும் ஒரு 10லேருந்து 20 வருஷத்துக்கு நமக்கு இந்த டிஜிட்டல் பாப்புலேஷன் குரோத் ஒவ்வொரு வருஷமும் கொஞ்சமாக கூடிக்கிட்டு தான் இருக்கும். ஸோ கண்டிப்பாக நம்மளால் இந்த யூடியூப் அப்படிங்கிற விஷயத்தில் இந்தியாவில் ஒரு ஸ்டடியான குரோத்தை நம்மளால் பார்க்க முடியும். ஸோ இது எல்லாம் எதுக்காக நம்ம பார்த்துட்ருக்குறோம் அப்படின்னா, கண்டிப்பாக ஒரு யூடியூப் சேனல் நீங்கள் ஆரம்பிச்சிங்க அப்படின்னா அது வளர்கிறதற்கான பாசிபிலிட்டிஸ், அது கண்டிப்பாக வளர்கிறதுக்கான ஒரு ஸ்பேஸ் அப்படிங்கிறது இந்தியாவில் இருக்குது. இந்தியாவில் மட்டும் இல்லை, இப்போ இருக்கிற சூழலில் உலகம் முழுக்க நீங்கள் ஆடியன்ஸை ரீச் பண்ணுறதுக்கான ஒரு மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி யூடியூப் கொடுக்குறாங்க. யூடியூப்பில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை இன்ட்ரடியூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அதாவது ஆட்டோமேட்டிக் டப்பிங் அப்படிங்கிற விஷயம். இது ஏற்கனவே முக்கியமான ஒரு சில லாங்குவேஜில் வந்தாச்சு. அதாவது ஒரு இங்கிலீஷ் சேனல் அவங்க இங்கிலீஷில் பேசுவாங்க. ஆனால் கூகுள் என்ன செய்யும், அவங்க பேசுகிற இங்கிலீஷ் அப்படியே எடுத்து ஆட்டோமேட்டிக்காக டப்பிங் பண்ணி தமிழில் கொடுத்துரும். மிஸ்டர் பீஸ்ட் சேனல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காகவே தமிழில் டப்பிங் ஆகி நீங்கள் தமிழில் கேட்கலாம். அவங்க இங்கிலீஷில் தான் வீடியோ போட்டிருப்பாங்க, ஆனால் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலமாக அது அப்படியே தமிழில் டப்பிங் பண்ணப்பட்டு அவங்க தமிழில் பேசுகிற மாதிரியே உங்களால் கேட்க முடியும். இந்த ஃபீச்சர் இப்போ ஒரு சில சேனல்களுக்கும் முக்கியமான லாங்குவேஜுக்கு தான் கொடுத்துருக்காங்க. இதை கொஞ்சமாக எக்ஸ்பேண்ட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இன்னொரு வித்தின் 1 or 2 இயர்ஸ்க்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா இது எல்லா லாங்குவேஜுக்கும் வந்துடும். அப்படின்னு என்ன அர்த்தம்னா, நீங்கள் தமிழில் வீடியோ போடுவீங்க. அமெரிக்காவில் இருக்கிற ஒருத்தர் உங்களுடைய வீடியோவை இங்கிலீஷில் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டார் அப்படின்னா அவர் செட்டிங்கில் போய் ஆட்டோமேட்டிக் டப்பிங் அப்படிங்கிறத ஆன் பண்ணிட்டார் அப்படின்னா நீங்கள் இங்கிலீஷில் பேசுவீங்க அந்த வீடியோவில். ஒருவேளை இன்னொருத்தர் உங்கள் வீடியோவை ஃப்ரெஞ்சில் கேட்கணும்னு சொல்லி ஆசைப்படலாம், ஒருத்தர் ஜெர்மன் லாங்குவேஜில் கேட்கணும்னு ஆசைப்படலாம், ஒருத்தர் ரஷ்ய மொழியில் கேட்கணும்னு சொல்லி ஆசைப்படலாம். எங்கே இருக்கிறவங்க வேணாலும் அந்த செட்டிங்கை போய் அவங்க லாங்குவேஜை செலக்ட் பண்ணிட்டாங்கன்னா அவங்க லாங்குவேஜில் நீங்கள் பேசுகிற மாதிரி அழகாக அவங்களுக்கு கேட்கும். எவ்வளவு சூப்பரான ஒரு ஃபீச்சரில் உலகம் முழுக்க ஒரு ஆடியன்ஸை ரீச் பண்ணுறதுக்கான எவ்வளோ பெரிய பொட்டென்ஷியல் இது நமக்கு கொடுக்குது, எவ்வளோ பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி இது உங்களுக்கு கொடுக்குது. அப்போது உங்களுடைய ஒரு சேனல் தரமான சேனலாக இருக்குமானா, அந்த கான்டென்ட் தரமான கான்டென்ட்டாக இருக்குமானா, உலகம் முழுக்க இருக்கிற மக்களால் நேசிக்கப்படக்கூடிய அளவுக்கான ஒரு சேனலாக அது இருக்குமானா, கண்டிப்பாக உங்களால் உலகம் முழுக்க கோடிக்கணக்கான ஆடியன்ஸ் ரீச் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் உண்மை. என்ன ஒரே ஒரு விஷயம், இந்த யூடியூப் சேனலை ஒரு விளையாட்டுத்தனமாக நீங்கள் நினைக்காதீங்க. ஒரு காலகட்டத்தில் யூடியூப் சேனல் ஆரம்பித்த அந்த காலகட்டங்கள், அதாவது யூடியூப் அந்த தொடக்க காலகட்டங்கள், அதில் நிறைய சேனல்லாம் கிடையாது. அதனால் யார் என்னத்தை பேசினாலும் யார் என்னத்தை சொன்னாலும் அந்த காலகட்டத்தில் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பித்த ஒரு சில நபர்கள் பிரம்மாண்டமாக வளர்ந்தாங்க. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அன்னைக்கு பேசுகிறதுக்கு எதுவும் ஆள் கிடையாது, வீடியோ எதுவும் கிடையாது, யூடியூப்பில் கொஞ்சம் பேர் தான் வீடியோ போட்டுட்டு இருந்தாங்க. அப்படிங்கிறனால குயிக்காக ஒரு மிகப்பெரிய வளர்ச்சி தொடக்க காலங்களில் உள்ளவங்களுக்கு இருந்தது. ஆனால் இப்போ யூடியூப் நீங்கள் ஆரம்பிச்சிங்க அப்படின்னா அந்த மாதிரி சும்மா என்னத்தையோ பேசி ஏதோ ஒன்று செஞ்சு என்னத்தையோ சும்மா சம்மந்தம் இல்லாத வீடியோ போட்டு அப்படிலாம் வளரவே முடியாது. நீங்கள் கான்சென்ட்ரேட்டடாக தரமான வீடியோ நீங்கள் போட்டால் மட்டும்தான் உங்களுடைய யூடியூப் சேனல் இனிமேல் வளரும். ஒரு நல்ல யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறது அப்படிங்கிறது ஒரு தரமான ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிற மாதிரி. ஏன்னா யூடியூப்லேருந்து திரும்ப இதை தான் உங்கள்கிட்ட சொல்லுவாங்க. நீங்கள் யூடியூப்லேருந்து போடக்கூடிய வீடியோஸை பார்த்தீங்கன்னா நீங்கள் கிரியேட்டர்ஸ் அதை ஒரு பிஸ்னஸாக நீங்கள் கன்சிடர் பண்ணுங்கள், ஒரு ஸ்மால் பிஸ்னஸாக கன்சிடர் பண்ணி அதை நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். ஏதோ விளையாட்டுத்தனமாக நினைக்காதீங்க, உங்கள் பிஸ்னஸ் பண்ணுற மாதிரி பண்ணுங்கள். ஏன்னா அதில் உங்களுக்கு வருமானம் வரப்போகுது. அதனால் ஒரு பிஸ்னஸ் கண்ணோட்டத்தோடு நீங்கள் அதில் செயல்படுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நாம் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும் அப்படின்னா அதை விளையாட்டுத்தனமாக ஆரம்பிக்க மாட்டோம்.
அல்லது சும்மா தெரியாத ஒரு விஷயத்தில் சும்மா போய் காசை போட்டுட்டு ஆரம்பித்து பணத்தை வீணடிக்க மாட்டோம். கண்டிப்பாக வந்து நம்ம இந்த பிஸ்னஸ் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சால் மட்டும்தான் அதை ஆரம்பிப்போம். அப்படி இல்லை அப்படின்னா அந்த பிஸ்னஸ் செய்யணும் அப்படின்னா நமக்கு ஒரு வேளை அந்த திறமை எதுவும் இல்லை அல்லது எதாவது கற்றுக்க வேண்டியது அப்படின்னா போய் நாம் அதெல்லாம் போய் ஒரு கோர்ஸ் போய் கற்றுக்கிட்டு தான் வந்து ஆரம்பிப்போம். அதே மாதிரி தான் யூடியூப்பில் நீங்கள் உண்மையிலேயே ஆரம்பிக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் பாருங்கள், எதை பற்றி நம்ம பேச போகிறோம், என்ன வீடியோ நம்ம போட போகிறோம், அதுக்கான திறமை எனக்கு இருக்குதா, இதை எங்கேயாவது போய் நான் பயிற்சி எடுக்க முடியுமா, எடிட்டிங்கில் நான் எப்படி பயிற்சி எடுக்கிறது, அல்லது நான் எப்படி இந்த வீடியோ பேசுகிறத பற்றி பயிற்சி எடுக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்களை வந்து பயிற்சி எடுத்துக்கொள்ளுங்கள். கொஞ்சம் கஷ்டப்படுங்க, உழைங்க. உங்களால் கண்டிப்பாக ஒரு நல்ல தரமான யூடியூப் சேனல் ஆரம்பிக்க முடியும். உங்களோட சின்ன சேனலை கண்டிப்பாக தரமாக வளர்த்து கொண்டு போக முடியும். உலகம் முழுக்க உங்களால் ஆடியன்ஸை கண்டுபிடிக்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். உங்களோட நண்பர்கள், உறவினர்கள் யாராவது யூடியூப் சேனல் ஆரம்பிக்கணும்னு ஆசைப்பட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. உங்களுடைய சந்தேகங்களை கமெண்ட்டில் கேளுங்க, நான் உங்களுக்கு பதில் சொல்கிறேன். வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஒன்று நினச்சிங்க அப்படின்னா பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னொரு சூப்பரான வீடியோவில் சந்திப்போம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.